எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி ஒரு கார்டனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் காய்கறி நாற்றுக்கள் வாங்குறதுக்கு வந்து ரூ. 10 ரூ. 20 செலவு பண்ணுறீங்களா? அப்போ அந்த செலவு வந்து நீங்கள் இனிமேல் மிச்சப்படுத்தலாங்க. ஒரு சாதாரண டீ கப் இருந்தால் போதுங்க. அதில் நம்ம வந்து நாற்றுக்கள், நமக்கு தேவையான நாற்றுக்களை நாமளே வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப் எடுத்துக்கலாங்க. கப்பில் வந்து கீழே ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. தண்ணி வந்து வெளியேற மாதிரி போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் கோகோபீட் இல்லை வந்து மண்கலவை, வீட்டில் இருக்க மண்கலவை வச்சு நீங்கள் நிரப்பிக்கலாங்க. நிரப்பிக்கிட்டு அதில் வந்து மேலே வந்து விதையை விதைக்கணுங்க. நிறைய விதைகள் விதைக்கக்கூடாதுங்க. விதைக்கு விதை கொஞ்சம் இடைவெளி விட்டு விதைங்க. வச்சு மேலே வந்து லேசாக மண் போட்டால் போதுங்க. ரொம்ப அதிகமாக போடக்கூடாதுங்க. எப்போவுமே வந்து நம்ம விதையை விட 2 மடங்கு தாங்க மண் போடணும். அதுக்கு மேலே போட்டு விதையை வந்து முளைச்சி வராதுங்க. நீங்கள் ஸ்ப்ரேயர் இருந்தால் ஸ்ப்ரேயரில் தண்ணி லேசாக தெளிச்சிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஹோல்ஸ் போட்டு நீங்கள் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரணுங்க. மண் வந்து ஈரப்பதமாகவே இருக்கணுங்க. எப்போவுமே அதை ட்ரையாக விடக்கூடாதுங்க. வச்சுட்டு நிழல் பாங்கான இடத்துல வச்சிங்கன்னா இது வந்து ஆஃப்டர் ஒரு 15-20 நாள் கழித்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோங்க. 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பு வந்திருக்கோங்க. நீங்கள் அப்போ வந்து வெயிலில் எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நிழல்லே வச்சிங்கன்னா நாற்றுக்கள் வந்து ரொம்ப வளர்த்தியாக வளர்ந்துருங்க. அது அப்புறம் நம்ம க்ரோ பேக்கில் எடுத்து வைக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக வராதுங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸ் வந்து நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் செமி சைடான இடத்துல வச்சுக்கலாங்க. நான் 3 வகையான தக்காளி வச்சுருந்தேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தக்காளி நாற்றுக்கள் கிடச்சிருக்குன்னு. வீட்டு தோட்டத்துக்கு இது போதுங்க. எனக்கு ஒரு 10 நாற்றுக்கள் இருந்தாவே நான் வந்து என்னோடய வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை அதுலேருந்து எடுத்துக்க முடியுங்க. நான் அதே மாதிரி வந்து கொடி காய்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள், சுரக்காய் செடிங்க, பாட்டில் சுரக்காய் செடி. பாருங்கள் 2 விதைகள் 3 விதைகள் போட்டேங்க. 2 விதைகள் நல்லா முளைச்சிருக்குதுங்க. நாங்கள் அதே மாதிரி கொடியவரை வந்து க்ரோ பேக்கில் வச்சு ட்ரை பண்ணேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குதுன்னு. இதே மாதிரி நம்ம வேறு மற்ற காய்கறிகள், பூச்செடி ரகங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூங்க.